ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். 4 நிகழ்ச்சிக்கு பிறகு நம்ம என்னென்னலாம் தியானித்தோம் என்பதை சம்மரியாக்கி ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த காரியம் நம்ம பார்க்க போகிறோம். 3 நிலை நியாய தீர்ப்புகளில் இயேசு செலுத்த போகும் 3 நிலை நியாய தீர்ப்புகளில் முதல் நியாய தீர்ப்பை பற்றி சில விவரங்களை நம்ம தெளிவாக தியானிக்க போகிறோம். வாங்க நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கலாம். இந்த நியாய தீர்ப்பு, முதல் நியாய தீர்ப்பு எப்போ நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய ரகசிய வருகை, இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபை, இவர்களை எல்லாரையும் கொண்டு வந்து அவர்கள் கர்த்தருக்கு செய்த நன்மைகளுக்காக, தியாகங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஏற்ற பலன்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா 7 வருஷம் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் கர்த்தரோடு நம்ம இருக்க போகிறோம். அதில் நிறைய சம்பவங்கள் நடைபெறும். அதில் மிக முக்கியமான காரியம் இதுதான். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பூமியின் மனிதர்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும், கிரியைகளுக்கும் பலன் இருக்கிறது. பேசுகிற வார்த்தைக்கு கூட பலன் இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற நினைவுகளுக்கு கூட வேதம் சொல்லுது பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நினைவு தானே என்று நினைக்கிறோம். வேதம் சொல்லுது அவர்களுடைய நினைவு நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு பூமியை அழிக்க சித்தமுள்ளவரானார். ஆதியாகமம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நினைவு, மனிதனுடைய நினைவு நித்தமும் பொல்லாததே, நினைவுகளின் தோற்றம் என்று எழுதியிருக்கு. நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு தான் நினைவாக தெரியும். நீங்கள் நினைக்கிறது கர்த்தருக்கு பிம்பங்களாக தெரியும். அப்போ நினைவுகளை கூட கர்த்தர் நியாயம் தீர்க்கிற ஒரு காலம் வருகிறது. அப்போ அவனவன் செய்த நினைவுகள், கிரியைகள், பாவங்கள் எல்லாத்துக்கும் உண்டான பலன்களை கொடுப்பதற்கு பேர் தான் நியாய தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2மே பலன் தான். நம்ம செய்கிற தீமை கொடுக்கிற தண்டனையும் நியாய தீர்ப்பினுடைய பலன் தான். நம்ம செய்த நன்மைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் நியாய தீர்ப்பிலே கிடைக்கும் பலன்தான். இந்த 2மே பலன்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஒன்று நன்மைக்கான பலன், இன்னொன்று தீமைக்கான பலன். இது 2யுமே குறிப்பிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். இந்த வசனத்தை நம்ம தப்பாக விளங்கி கொள்ளக்கூடாது. கர்த்தரே அநியாயம் செய்கிறவர்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, அதிகமாக செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் அசுத்தமாக இருக்கிறவனை பார்த்து எவ்வளவு டீப்பாக செய்யணுமோ செய்யலப்பா என்று சொல்லிவிட்டார் என்று நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. அதில் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நீ எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் அநியாயம் செய்தாலும் அது உன்னுடைய விருப்பத்தின்படி நீ செய்யலாம், அவைகள் எல்லாவற்றை குறித்து நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்கணும் என்ற எச்சரிக்கையை கொடுப்பதற்குத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை, வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன்னா இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். இயேசு சொல்ற வார்த்தை, இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. இது 2க்குமே பேரு பலன் தான். அது அக்கிரமத்தின் பலன், இது ஆசீர்வாதத்தின் பலன். இந்த 2யுமே கர்த்தர் நியாய தீர்ப்பில் தான் கொடுக்கிறார். இந்த 2 சம்பவங்களுமே ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரே காலத்தில் நடக்கிற காரியம் அல்ல. இது தனியாக நடக்கும், அது தனியாக நடக்கும். அதைத்தான் 3 நிலைகளிலே இந்த நியாய தீர்ப்பு நடக்கும் என்று நம்ம சொல்லுகிறோம். இதில் முதலாம் நியாய தீர்ப்பு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதில் நம்ம தியானித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நியாய தீர்ப்பு எப்போ நடக்கும், இந்த நியாய தீர்ப்பு எப்போ நடக்கும் என்றால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் இருக்கு. அந்த 7 வருஷத்தில் இந்த சம்பவமும் நடைபெறும் என்று நாம் எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. இப்போ பாருங்க, இது கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் வரும் 7 வருஷ காலத்தில் நடக்கும் ஒரு சம்பவம். கர்த்தருடைய ரகசிய வருகை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன நமக்கு இது வரைக்கும் அதில் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், திடீர்னு ஒரு எக்கால சத்தம் கேட்கும், நீண்ட நெடுந்துணியாக அது கேட்கும், அது கர்த்தருடைய பிள்ளைகளின் காதுகளிலே கேட்கும். அப்போ யார் பரிபூரணம் அடைஞ்சு
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி அறுவடைக்கு தயாராக காத்திருக்கிற விளைச்சல்களைப் போல காத்திருக்காங்களோ அவர்களுடைய காதுகளில் ஒலிக்கும். அது மாத்திரம் இல்லை, ஏற்கனவே கர்த்தருக்கு பரிபூர்ணமாக காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு கல்லறையில் நித்திரை செய்து கொண்டிருக்கிறவருடைய காதலையும் கல்லறையில் இருக்கிறவங்களுடைய காதலையும் சத்தம் கேட்கும். முதல்ல கல்லறைகள் திறக்கப்படும், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இவ்வளோதான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு 7 வருஷம் கழித்து மறுபடியும் அவர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட பூமிக்கு திரும்பி வருகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ரகசிய வருகையில் என்னென்ன எல்லாம் நடக்கும் என்பதை நம்ம தெளிவாக சில காரியங்களை தெரிந்து கொள்வது நமக்கு அவசியம். நம்ம கூட மேலோட்டமாக தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் டீட்டெயில்டாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த ரகசிய வருகை ஒட்டின காரியங்கள் என்னென்னலாம் நடக்கப் போகிறது என்பதை தியானித்துக் கொள்வது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அஸ்திபாரமாக அமையும் என்பதில் எந்த அளவும் நமக்கு சந்தேகம் இல்லை. முதல் காரியம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் உயிர்த்தெழுதல். இதுதான் ஃபர்ஸ்ட் ரகசிய வருகை காலத்தில். அது எப்போ நடக்கும்னு கேட்டால், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியிலே வருவதற்கு முதல் நாள்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது 7 வருஷம் முழுசாக அந்தி கிறிஸ்துவின் கையில் இந்த பூமி ஒப்பு கொடுக்கப்படும். அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மிருகத்தனமான பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு ஆட்சி இந்த பூமியில் அமைக்கப்படும் முன்பாக கர்த்தர் தம்முடைய சபையை, தம்முடைய ஊழியர்களை, தம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை அழைத்து கொண்டு போய் விடுகிறார். அது பேர் ரகசிய வருகை. ஏன் இது ரகசிய வருகை அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டால், இது எல்லாருடைய கண்களாலும் காண முடியாது, எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது, எல்லாரும் இயேசுனுடைய வருகையை நேருக்கு நேராக பார்க்க முடியாது. கர்த்தருடைய நாமம் தெரிக்கப்பட்டு கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். அதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. அது நமக்கும் இயேசுக்கும் இடையில நடக்கிற ஒரு சம்பவம். அதனால அது ரகசிய வருகை, ரகசியமாக வந்து அவர் எடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ரகசிய வருகை என்ற வார்த்தை, ராப்சர் என்கிற வார்த்தை பைபிள்லே இல்லையே, பைபிளில் இல்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் ரகசிய வருகை என்று ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் சொல்லிட்டு வர்றாங்களேன்னு சிலர் சொல்லுவாங்க. ரகசிய சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டாக அந்த வார்த்தைகள் அப்படி சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் அந்த வார்த்தைகளை குறித்த காரியத்தை கர்த்தர் வேறு ஒரு சம்பவத்தின் மூலம் சொல்லும்போது இதைத்தான் சொல்லுகிறார்கள் என்று நாம் அடையாளப்படுத்தி அந்த வருகைக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம அது டைரக்டாக ரகசிய வருகை வரும் என்று சொல்லப்படவில்லை. இது ரகசிய வருகை தான் என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டால், கர்த்தர் தம்முடைய வருகையை ஒரு திருடனுடைய வருகைக்கு ஒப்பாக்கி பேசியிருக்கிறார். யாராவது ஒரு பெரிய மகான் அல்லது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், பரம எஜமான் திருடன் மாதிரி வருவேன்னு சொல்லுவாங்களா? யாராவது யோசிச்சு பாருங்க. திருடன் மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய வருகை ஒரு திருடனை போல் இருக்கும். இந்த ஒரு வார்த்தையிலேயே இது ரகசிய வருகை என்று அடையாளமாகிவிட்டது. எந்த திருடனும் பகிரங்கமாய் வருவதில்லை. திருடனுடைய கிரியைகள் முழுவதுமே ரகசியமாய்த்தான் இருக்கும். ஒரு பிக் பாக்கெட் அடித்தா கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்க்காம சீக்ரெட்டாக தான் காரியத்தை செய்வாங்க. அதே மாதிரி ஒரு திருடன் ஒரு வீட்டின் மேலே வருகிறான் என்றால் அவனுடைய காரியம் ரகசியமாய்த்தான் வைக்கப்பட்டிருக்கும். எங்கே வரப்போகிறோம், யாரை பிடிக்க போகிறோம், கொள்ளையடிக்க போகிறோம், அது வால் போஸ்ட் அடிச்சுட்டா வருவாங்க. யோசிச்சு பாருங்க, கடிதம் போட்டு நாளைக்கு வர்றேன் திருட அப்படின்னா வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வருகையை ஒரு திருடனுடைய வருகைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் அதில் இருக்கிற ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். திருடனோடு ஒப்பிடப்படும் போது என் வருகை ரகசியமாக இருக்கும் என்றும், திருடன் திருட வரும் பொழுது ஒரு வீட்டில் இருக்கிறதுல விலையேற பெற்ற பொருள்களை எடுத்து கொண்டு போவான். அந்த வருகையினுடைய நோக்கம் என்ன? ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே வர்றான் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் விசேஷமான பொருள்கள் இருக்கணும், அந்த விலையேற பெற்ற பொருள்கள் இருக்கணும். அதை எடுத்து கொண்டு போகத்தான் திருடன் வருவான். ஒரு நல்ல திருடன். சாதாரணமாக திருடர்கள் வந்தாலே அந்த வீட்டில் ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருள் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. வேண்டாத பொருள்களை அள்ளி கொண்டு போகலாம் வரமாட்டாங்க. அப்போ இந்த ரகசிய வருகையிலே கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். உங்கள் விலை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நாங்கள்லாம் என்னங்க மண்புழு சாதாரணம் அது இதுன்னு சொல்கிறோம். உண்மை அது இல்லை. உங்கள் விலை என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய விலை என்னன்னு கேட்டால்,
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய ஜீவனும் இரத்தமும். கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து என்ன வாங்கியிருக்கிறார்னா, என்னுடைய விலை எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்களும் அப்படித்தான். என்ன பார்க்குறீங்க? நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். உங்கள் விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் விலை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய இரத்தமும் மரணமும் ஜீவனும். அதை கொடுத்து அவர் உங்களை வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன சாதாரணமான ஆளா? அந்த விலை மதிப்புள்ள உங்களுடைய தன்மையை நீங்கள் பாதுகாத்து கொண்டால், அந்த உங்களை கர்த்தர் விலை கொடுத்து வாங்கிட்ட உடனேயே, உங்களுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு போட்டு உங்களை வாங்கின உடனேயே உங்களுடைய மதிப்பு பல மடங்காக கூடி விடுகிறது. ஆனால் அந்த மதிப்பை இழக்காமல், அந்த மதிப்பை நீங்கள் குறைத்து கொள்ளாமல், கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற பாதையில் உங்கள் மதிப்பை அப்படியே தக்க வைத்து கொண்டால் நீங்கள் விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷமாக மாறிவிடுகிறீர்கள். இவங்க தான் பரலோகத்தில் விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் இடத்துல கேட்டால் கூட உங்களுடைய விலை மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க கூட உங்களை விசேஷமாய்த்தான் கவனிக்கிறார்கள். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தூதனுக்கு கர்த்தர் ரத்தம் சிந்தலையே. இயேசுவே இறங்கி வந்து பூமியை படைச்சவரே ரத்தம் சிந்தி உங்களை விலைக்கு வாங்கினா நீங்கள் எவ்வளோ ப்ரீஷியஸ், எவ்வளோ விலை மதிப்பற்றவர்கள் என்று நீங்கள் பார்க்கணும். சில பொருள்கள் விலை மதிப்பு இல்லாமல் இருக்கும், வாங்குவோம், அதை வாங்கி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய மதிப்பை இழந்து போய்விடும். மதிப்பை இழந்து போச்சுன்னா அது அப்புறம் விலைக்கு ஆகாது. நீங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தி கொண்டே போகணும். ஒரு தங்கத்தை வாங்கி வச்சா எப்படி அது மதிப்பு கூடிக்கொண்டு போகுமோ அது மாதிரி கூட்டிகிட்டே போனால் நீங்கள் ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாய் மாறி விடுகிறீர்கள். ஏன் விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக மாறணும்னா, திருடன் அதை கொண்டு போகத்தான் வருகிறான் என்பது போல கர்த்தர் தனக்கு சொந்தமான இதை எடுத்து கொண்டு போகத்தான் பூமியின் மேலே அவருடைய வருகை வருகிறது. அப்போ ஒன்று ரகசிய வருகை. அந்த வருகையினுடைய நோக்கம் விலை மதிப்பில்லாதவைகளை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு போவது. ஆகவேதான் இயேசு தன்னுடைய வருகையை ஒரு திருடனுடைய வருகையோட ஒப்பிட்டு பேசினார். அப்போ இதை வச்சே நமக்கு இன்டைரக்டாக தெரியுது அந்த வருகை ரகசிய வருகை தான். மற்றவங்க ஏதோ நினச்சி பார்த்துட்டு பைபிளில் இல்லையே, அது பைபிளில் பல விஷயங்கள் தான் இல்லை, எழுதப்படலை, டைரக்டாக சொல்லப்படலை. அதுக்காக நம்ம என்ன செய்வது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சிப்பு வைப்பதை பற்றி பைபிளில் சொல்லி சிப்புன்னு வார்த்தை போட்டிருக்கா? அந்த சிப்புக்குண்டான குணாதிசயங்கள் அது எங்கே பதிக்கப்படும் என்கிற காரியத்தை வச்சு அது சிப்பாக இருக்கலாம் என்று ஒரு அனுமானத்துக்குள்ளே நீங்கள் வர்ற மாதிரி இந்த காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை வச்சு பார்த்து அந்த சம்பவத்திற்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ரகசிய வருகை, மற்றவர்களுக்கு தெரியாமல் பகிரங்கமாக வெளிப்படாமல் திருடன் மாதிரி வந்து விலையேற பெற்றதை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வருகை என்று நம்ம அடையாளப்படுத்தலாம். அப்போ இதில் கர்த்தருடைய வருகையில் முதல் சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் நடக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள், இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தவங்க மரணம் அடைந்து இந்த நாளுக்காகத்தான் கல்லறைகளிலே காத்திருக்கிறாங்க, கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் அங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு ரகசிய வருகையில் வரும்போது கல்லறைக்குள்ளே இருக்கிற அந்த மரித்து போன பிரேதங்கள், அவங்களுடைய எலும்புகளில் கூட இந்த எக்கால சத்தம் துணிக்குமாம். இந்த சத்தம் ஒரு உயிர்ப்பிக்கிற சத்தம். எப்படி கர்த்தருடைய சத்தம் உயிர்ப்பிக்கிறதும் உண்டாக்குகிறதும் சிருஷ்டிக்கிறதுமான ஒரு சத்தமாக இருந்தது நீங்கள் பார்க்கணும். நம்ம எக்காலம் என்று நம்ம வெளிப்படையாக பொதுப்படையாக சொன்னாலும் அந்த சத்தம் தேவனுடைய சத்தம் தான். இந்த சத்தம் என்ன செய்யுதுன்னா உயிரை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம். கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்குறது பாருங்க, எந்த ரா மெட்டீரியல்ஸையும் எடுத்துக்கொள்ளலை. மனிதனை உண்டாக்குவதற்கு ரா மெட்டீரியல் எடுத்தார் பூமியிலிருந்து. ஆனால் பூமியை உண்டாக்குவதற்கு, வானத்தை உண்டாக்குவதற்கு, நட்சத்திரங்களை உண்டாக்குவதற்கு, சமுத்திரத்தை உண்டாக்குவதற்கு, இயற்கையை உண்டாக்குவதற்கு அவர் எந்த ரா மெட்டீரியலையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் பயன்படுத்தினது அவருடைய வார்த்தை, அவருடைய சப்தம். உண்டாக கடவுது என்றார், அவைகள் எல்லாம் உண்டாது. அதுதான் அந்த எக்கால சத்தம். அது தேவனுடைய சப்தமாக இருக்கிறது. இந்த சப்தத்தை கல்லறை குழியிலே இருக்கிறவர்கள் கேட்கிற காலம் வரும் என்று கர்த்தருடைய வேதம் அங்கே தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. கல்லறையில் இருக்கிறவங்க காதில் கூட கேட்குமாது. அவங்க தான் மரிச்சிட்டாங்களே, பல 100 வருடம் ஆச்சே, எலும்பா மாறி இருப்பாங்களே, மண்ணோடு மண்ணாக போயிருப்பாங்களே, மக்கி போயிருப்பாங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வடிவத்தில் நீங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் இந்த மண்ணை விட்டு நீங்கள் எங்கும் போய்விட முடியாது. இங்கே தான் இருப்பீங்க நீங்கள் உள்ள. அந்த சத்தம் கேட்ட உடனே அது மறுபடியும் ஒன்று கூடிக்கொண்டு உயிர் பெற்று எழுவார்கள். எழுந்த உடனே ஒரு காரியம் நடக்கும்.
கல்லறைகள் மேலே நீங்கள் எவ்வளவு பளிங்கு போட்டு அஸ்திவாரம் போட்டு கட்டியிருந்தாலும் கல்லறைகள் வெடித்து சிதறும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். லாசர் எப்படி வெளியே வந்தாரோ, இயேசு எப்படி வெளியே வந்தாரோ, அது மாதிரி அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். லாசர் வெளியே வந்த போது கூட அவனுடைய கட்டுக்களை அறுத்து விடுவதற்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு நீங்கள் முழுசா உயிரோடு எழும்புவார்கள். அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குமாம். அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் பூமியில் உயிரோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை சேரங்க இருப்பாங்க. கரை திரை பிழை இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ரகசிய வருகை காலத்தில் கிறிஸ்தவர்கள் உயிரோடு போவாங்கன்னு சொல்லப்படலை. கர்த்தருக்குள் ஜீவிக்கிறவர்கள். இந்த வருகை யாருக்கானதுன்னா, கர்த்தருக்குள் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்குள் மரித்தவர்களுக்குமானது. நீங்கள் வாழ்ந்தாலும் நடந்தாலும் பேசினாலும் ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். சபைக்கு போனாலும் சபையை நடத்தினாலும் எதுவுமே கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு வெளியே போச்சுனாலே அது ஆபத்துன்னு அர்த்தம். அப்போ இந்த சத்தத்தை மரித்தவர்கள் மாத்திரமில்லை, பூமியில் பல கோடி பேர் இருந்தாலும் குறிப்பிட்டு தேவனுக்குள்ள பரிபூர்ணமடைந்து வருகைக்கு காத்திருக்கிற பரிபூர்ணமடைந்த பரிசுத்தவான்களுடைய காதுகளில் மாத்திரம் அந்த சத்தம் கேட்கும். ஒருவேளை ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார், பக்கத்தில் 10 பேரோட பேசி கொண்டிருந்தா கூட பக்கத்தில் 10 பேருக்கு அந்த சத்தம் கேட்காது. அதுதான் ரகசிய வருகை. இது ஒரு ரகசிய சிக்னல். இந்த சத்தம் அவங்க காதில் போன உடனே இவர்களுக்குள்ளே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன நடக்குது? அவர்களும் மறுரூபம் அடைகிறார்கள். இதை குறித்து வேதம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை வாசித்து பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்னுடைய நண்பர்களில் சில ஊழியக்காரர்களும் சொல்லியிருக்காங்க, ரகசிய வருகையெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தினுடைய ஒழுங்கையும் கர்த்தருடைய திட்டங்களின் அந்த ப்ளூ பிரிண்ட் பிளானையும் நல்லா நீங்கள் தொடர்ச்சியாக வாசி பார்த்தீங்கன்னா, இந்த ரகசிய வருகை இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த ரகசிய வருகை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் தெளிவான வார்த்தைகள், தெளிவான காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், இந்த எக்காலத்துக்கு பேர் என்ன? தேவ எக்காலம். அதான் நான் சொன்னேன், இந்த சத்தம் தேவனுடைய சத்தத்தை ஒலிக்கக்கூடியது. தேவனுடைய கையிலிருந்து புறப்படுகிற ஒரு சப்தம். தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இதில் நீங்கள் நல்லா பாருங்க, யார் யாரெல்லாம் இறங்கி வர்றாங்கன்னு கேட்டால், கர்த்தர் தாமே, கர்த்தர் இண்டிவிஜுவலா பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பிரதான தூதனுடைய சப்தத்தோடு தான் வருகிறார், தேவ எக்காலத்தோடு தான் வருகிறார். ஒரு பெரிய கூட்டத்தோடு அவர் வருவதாக இங்கே சொல்லலை, கர்த்தர் தாமே என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவரே டைரக்டா பெர்சனலா, நானே வருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பெர்சனலா அவரே இறங்கி வருவார். பிரதான தூதனுடைய சப்தத்தோட தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள் அல்ல, வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருவனுடைய மரணம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நம்ம ஒருவேளை கல்லறையில் அடக்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்காக சொல்லும், கர்த்தருக்குள் அவரை விதைக்கிறோம், அப்புறம் விளை வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், அதெல்லாம் கதைக்கு நடக்காது. அது நம்மை திருப்திப்படுத்த சொல்லுவது. ஒருவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே இருக்கணும், ஒருவனுடைய ஊழியம் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், ஒருவனுடைய நடவடிக்கைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கணும். அப்போத்தான் ஒருவனுடைய மரணம் கர்த்தருக்குள்ளே இருக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் அவங்க தான் கல்லறை திறக்கும். ரெண்டாவது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட, யாரோட? இந்த மரித்து உயிர்க்கிறாங்கல்ல அந்த கல்லறையிலேருந்து, அவங்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். இதான் அந்த ரகசிய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க, கர்த்தர் பரிசுத்தவான்களோட வரல, கர்த்தர் தாமே இறங்கி வருகிறார். அவரை சூழ சப்தங்கள் வருகின்றன. என்னென்ன சப்தம்? பிரதான தூதனுடைய சப்தம், அப்புறம் தேவ எக்காலத்தின் சப்தம். ஆனால் இறங்கி வருவது இங்கே தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தாமே இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வந்த போது
கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறாங்க. அவங்க எழுந்திருந்த உடனே அடுத்த சம்பவம், 2வது சம்பவம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபம் அடைகிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட நம்ம இருக்கிறோம். அப்ப இதுல தான் முதல் சம்பவம். 2வது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த உயிருள்ள பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இப்போ எங்களுக்கு இப்போ உயிரோடு இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் வருகிறார் என்றால் நம்ம கல்லறைக்குள்ளே இல்லை, வெளியே இருக்கிறோம். சில தேவனுடைய பரிசுத்தவான்கள் கல்லறைக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க உயிரோடு எழும்பிட்டாங்க. இப்போ நமக்கு அந்த சப்தம் கேட்குது, உங்களுக்கு எனக்கும் கேட்கட்டுமே. கேட்ட உடனே நமக்குள்ள அடுத்த சம்பவம் என்ன நடக்குமா? மறுரூபமாக்கப்படுகிறோம். மறுரூபமாக்கப்பட்டா தான் நீங்க எந்திரத்தின் உதவி இல்லாமல் வானத்தில் பறந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சும்மாலாம் நீங்க பறக்க முடியாது. பூமியில நமக்கு எல்லாருக்கும் ஒரு நியதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல இருந்தால் கீழே விழ முடியும், கீழே இருந்து மேலே போக முடியாது, எந்த உதவியும் இல்லாமல். இப்போ நீங்க மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். 2வது நிகழ்வு இந்த ரகசிய வரிகளில் நடக்கிறதுல நம்ம இந்த சரீரத்தில் மறுரூபமாக்கப்படுகிறோம். இதை குறித்து வேதத்தில் சொல்லுது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15:51. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன ரகசியம்? நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, எல்லாருமே சாக போறதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுக்கு முன்னால காலம் முடிந்து மரணமடைந்த பரிசுத்த பக்தர்கள் உயிர் தெழுகிறார்கள். ஆனால் அவர்களும் அங்கே மறுரூபமாக்கப்பட்டு தான் உயிர் தெழுறாங்க. உயிர் தெழுந்த உடனே வேற சரீரம் வந்துடும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. உயிரோடு எழும்பும் போது வேற ஒரு சரீரம் வந்துடும். ஆனால் உயிரோடு நம்ம இருக்கிறோமே ஏற்கனவே, அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால், நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னேனே அந்த நிகழ்ச்சி. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அந்த எக்கால சத்தத்தில் தான் ரகசியம் இருக்கிறது. அது தேவ எக்காலத்தின் சப்தம், தேவனுடைய சப்தம். அவர் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ 2வது நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னா, மறுரூபமாக்கப்படுதல். நம்ம இந்த ஸ்தூல சரீரம், நம்ம வாழ்கிற இதே உடம்பு அப்படியே மறுரூபமாகிருமா. மறுரூபமாகுதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய சரீரம் இந்த உலகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கும் உலகத்தினுடைய இயற்கையினுடைய நியமங்களுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள, இயற்கையின் நியமங்களுக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கிற இந்த உடம்பு விடுவிக்கப்பட்டு வானத்துக்குரிய கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு போய் இணைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் மறுரூபம். இப்போ பாருங்க, நீங்கள் என்னதான் பரிசுத்தவானா இருந்தாலும் நம்ம இயற்கையினுடைய சில நியமங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறோம். அதனால்தான் ஒருவன் உங்களை கொல்ல முடிகிறது. அருவாள் எடுத்து வெட்டுறாங்க, ஒரு பவுலை சிரச்சேதம் பண்ணாங்க, பவுல் தலை மறுபடியும் வந்துருச்சா? இல்லை. நம்ம எல்லாம் இயற்கைக்கு உட்பட்டு இருக்கிறோம். நமக்கும் தான் சரீரத்தில் பலவீனம் வருகிறது. நெருப்பை தொட்டால் நமக்கும் தான் அது சூடு அங்கே படுகிறது. காரத்தை தின்றால் நமக்கும் தான் அந்த உணர்வு உண்டாகிறது. அப்போ நம்ம எல்லாம் அந்த இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இயற்கையினுடைய நியமங்களுக்குள்ள பூமியில் வாழ்வதற்கான ஒரு அம்சங்களோட நம்முடைய சரீரம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பத்தாது. நம்ம பரலோகத்தில் போய் வாழணும்னு சொன்னால் பரலோகத்தினுடைய நியமங்களுக்கும் பரலோகத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கும் பரலோகத்தினுடைய இயற்கைக்கும் ஏற்றதாக இது மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றம் அடைவதற்கு பேர் தான் ஒரு சரீரம் இங்கிருந்து அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் மறுரூபம் என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த மறுரூபத்தில் இதே உடம்பு, இதே எலும்பு, இதே மாம்சம், இதே இரத்தம் இந்த உலகத்தினுடைய நியமங்களை தாண்டி பரலோகத்தின் நியமங்களோட இணைக்கப்படும். இதுலேருந்து கட் பண்ணிடுவாங்க, அதில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு விடும். அந்த உடம்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரம் இப்போ எப்படி இருக்கோ, ஏன்னா கிறிஸ்து தான் மறுரூபமாகி உயிர்த்தெழுந்ததில் முதற் பலனானவர். முதல்ல இயேசு தான் எழுந்தார். அப்போ இயேசு எழும்போது
அவருடைய சரீரம் எப்படி இருந்ததோ அந்த நிலைமையில உங்க சரீரம், என் சரீரம் மாற்றப்பட்டு விடும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, கல்லறையிலிருந்து எழுந்திருக்கிறாங்க பாருங்க, உயிர் தெழுகிற எல்லாருமே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தான் உயிர் தெழுவாங்க. நம்ம உயிரோடு இருக்கிறோமா, ஆகவே தான் நம்மை விசேஷமாக மறுரூபமாக்கப்படுவோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுனுடைய சரீரம் எப்படியெல்லாம் இருந்தது, அதில் என்னென்ன சட்டதிட்டங்கள் இருக்குது நமக்கு தெரியல. அது ஒரு ஆவிக்குரிய சரீரம், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன் எப்படி இருப்பானோ அது மாதிரியே நம்ம பறக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கால நேரம் அவகாசம் இல்லாமல் நம்ம நினைச்ச இடத்துக்குள்ளே கடந்து போகலாம். இதே சரீரத்தை போல ஒரு சரீரம் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா இயேசு உயிர்த்த பிறகு அவரை தொட்டு பார்த்தாங்க, உள்ள எலும்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க, மேலே தொட்டு பார்த்தாங்க சதை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு தேவதூதனை தொட்டு பார்த்தால் அப்படி இருக்காது. தேவதூதர்கள் ஆவியின் வடிவமானவர்கள். இந்த பாக்கியம், ஒரு சரீரத்தோட பரலோகத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் மூலமாக மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் வேற மாதிரி இருப்பாங்க, அப்படியே மேகம் மாதிரி, அவங்கள தொட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி. அவர்கள் ஒரு ஆவியின் வடிவத்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இதே மாதிரி ஒரு ஸ்தூல சரீரம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சரீரம் இந்த உலகத்துக்குரிய நியமங்களுக்கு கட்டுப்பட்டது அல்ல. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சா நம்ம குளிக்கணும், அப்புறம் இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த நேரம் வந்தால் நமக்கு தூக்கம் வரும், இந்த நேரத்தில் நம்ம பசிக்கும், சாப்பிடணும், இதெல்லாம். ஆனால் இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் வேறு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டது. சாப்பிடலாம், ஆனால் பசிக்கும் என்று சொல்ல முடியாது. பசி எடுத்து ஆளா பறக்கிறவன் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் விரும்பினதை சாப்பிடலாம், ஆனால் பசிப்பதும் இல்லை, அவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுது. அப்போ இந்த சரீரம் எப்படி இருக்கும், நீங்கள் ஆசைப்பட்டதை சாப்பிடலாம். அங்கே ருசியான பதார்த்தங்கள் பரலோகத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கனிகள் இருக்கிறது. பரலோகத்தில் தேவதூதர்கள் கூட புசித்த மன்னா என்ற ஒரு உணவு இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் பட் என்ன செய்யாதுன்னா அந்த பசி எடுக்கிறதெல்லாம் செய்யாது. நீங்கள் கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ நீங்கள் அப்படியே மாறிடுவீங்க. இதே சதை, இதே எலும்பு எல்லாம் இருக்கும். அதோடு கூட பரலோகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இதுக்கு பேர் தான் மறுரூபம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மேனி ஒரு வானத்துக்குரிய ஒரு மேனியாக அடையாளமிடப்படுகிறது. ஒரு தேவதூதன் என்னென்ன செய்யறானோ அது மாதிரி நம்மளும் செய்யலாம். காத்துல மிதக்கலாம், பறக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகலாம். நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்றபடி நம்ம சொல்கிறோம். அவங்க அப்படியே வேனிஷ் ஆகி மறைஞ்சு போயிடலாம். இன்னொரு இடத்துல தன்னுடைய தோற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தலாம். மறுரூபம் மலையில் பாருங்களேன், இயேசுவோடு கூட காணப்பட்ட பரிசுத்தவான்கள் அவரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தாங்களா? இல்லை, அப்படியே வேனிஷ் ஆகி மறைஞ்சு போயிட்டாங்க. இது ஆவியும் இல்லாத மாம்சம் இல்லாத ரெண்டும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம், ஒரு மேனி, ஒரு ஸ்திதி, ஒரு நிலை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது நேராக நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம சொன்னால் நமக்கு புரியாது. இப்போ நமக்கு பாருங்களேன், நாள் ஆக ஆக வயசாகிட்டே போகும், முடி வெள்ளையாகும், தோல் சுருங்கும். அந்த சரீரத்துக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே மாதிரி எப்பவும் இருக்கும். அதில் கரை திரை பிழை இருக்காது, வியாதி இருக்காது. அது அப்படியே இருக்கும். ஒரு வலி, ஒரு துன்பம் எதுவுமே இருக்காது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒரு சரீரம் இருக்கும், ஆனால் அந்த சரீரத்தில் எந்த பிழையும் இருக்காது, எந்த விதமான பலவீனம் இருக்காது, பாதிப்பும் இருக்காது. அது வானத்துக்குரிய மேனி. ஆவி மாதிரி இருக்கும், மாம்சம் மாதிரி இருக்கும். அதை இப்போ நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லுகிறேன், அவ்வளோதான். நாம் அப்படி மாற்றப்பட்டு விடுவோம். மறுரூபமாக்கப்படுதல் என்றால் சரீரத்தின், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தின் சாயலை தரித்து கொண்டு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளும் அவரை போல மாறுவதற்கு பேர் தான் இந்த அனுபவம். இதை குறித்து 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 40வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. மேனின்னா உங்களுக்கு தெரியும்ல, மேனினா சரீரம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளின் மகிமை வேற. மேனின்னா உங்களுக்கு தெரியும், உடம்பு, பாடி, சரீரம். வானத்துக்குரிய மேனிகளின் மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளின் மகிமை வேற. இந்த வானத்துக்குரிய மேனியை யாரும் கொல்ல முடியாததான் விசேஷம். உங்க ஆவியை எப்படி கொல்ல முடியாதோ உங்க சரீரமும் அந்த மாதிரி சாயலை தரித்து விடும். அதுதான் முக்கியம். நம்ம ஆவியை யாருமே கொல்ல முடியாது. ஒரு பாவி
ஒரு பரிசுத்தவான், யாருடைய ஆவியும் கொல்ல முடியாது. ஆவியை தண்டனைக்குட்படுத்தலாம், நரகத்தில் தள்ளலாம், அதை மரணம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கொல்ல முடியாது. யாருடைய ஆவியும் யாரும் கொல்ல முடியாது. அவங்க பெறுகிற தண்டனைக்கு பேர் தான் மரணம் என்று சொல்கிறாங்க, நித்திய தண்டனை. ஆனால் நித்திய காலமாக அது அப்படியே தான் இருக்கும். தீ வச்சா கூட எரியாது. தீயினுடைய வெம்மையை உணரும், அதை தண்டனையை அது அறிந்து கொள்ளும், அந்த வேதனையை அனுபவிக்கும், ஆனால் சாகாது. வேதத்தில் சொல்லுது, நரகத்தில் புழு சாவதில்லை, நரகத்தில் அது உள்ள தள்ளப்பட்ட ஆவி சாவதில்லை. ஆவி சாகாதில்லை. இப்போ இந்த ஆவியினுடைய தன்மையை உங்கள் மாம்சம் தரித்து கொள்வதற்கு பேர் தான் மறுரூபமாக்கப்படுதல். அப்போ என்னன்னா, இந்த மாம்சத்தை யாரும் கொல்ல முடியாது. இயேசு ஒரு தடவை தான் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுவை பிடிச்சி நீங்கள் மறுபடியும் சிலுவையில் அறைய முடியாது. அவர் மரிக்க முடியாது. மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதான் மறுரூபம். முதல்ல நான் இருக்கும் மரித்தேன், இப்போ நான் மரணம் இல்லாத ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. இயேசு மாத்திரம் இல்லை, அவரை விசுவாசித்த நீங்களும் நானும் இதே நிலைமையை அடைய போகிறோம். இதான் 2வது நடக்கிற காரியம். எதில்? ரகசிய வருகையில். அந்த ரகசிய வருகையில் தான் நீங்கள் மாற்றப்பட்டு விடுவீர்கள். உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு பர்ஃபெக்ட் சரீரம், ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் வானத்துக்குரிய மேனியின் சாயலை தரித்து கொள்ளும் ஒரு அனுபவம் இந்த ரகசிய வருகையில் நமக்கெல்லாம் நடக்க போகுது. ஆவலாய் காத்திருப்போம். எந்த நேரத்திலும் எக்கால சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கும். அதற்கு தானே நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். அதற்காகத்தானே கர்த்தரை விடாமல் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தானே தியாகம் பண்ணுகிறோம், ஓடுகிறோம், உழைக்கிறோம். உங்களுடைய பலன்கள் கர்த்தரோடு கூட சீக்கிரம் வருகிறது. இதை பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் இருக்குது. நம்ம அடுத்த முறை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது அதை குறித்து இன்னும் நம்ம ஆழமாக தியானிக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.